அதுவும் வாட்ஸ்அப்புகளும் ஃபேஸ்புக்குகளும் பரவலானதற்கு பிறகு நிறைய நன்மைகள் நிறைய தீமைகள், அதில் பெரிய முசீபத்துகளும் நடந்தது. அதில் ஒரு முசீபத்து என்னன்னா, ஆங்காங்கே பராத்திரவு எதுக்கு, இது எதுக்கு, அது எதுக்கு, பள்ளிவாசலில் கூடுறது எதுக்கு, யாசின் ஓதுறது எதுக்கு, துவா செய்கிறது எதுக்கு, எல்லாம் என்னத்துக்கு பள்ளிவாசலுக்கு போறீங்க என்றெல்லாம் எழுத்தில் எழுதி நோட்டீஸுகள் எல்லாம் கொடுத்தவர்கள் ஒரு கட்டத்தில் இப்போ இந்த தகவல் தொழில்நுட்ப உலகில் முன்னேறி குட்டி குட்டி வீடியோவை கரெக்டாக பராத்தன்னைக்கு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இது தேவையில்லை, அது தேவையில்லை என்றெல்லாம் சொல்லி உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் பராத்தினுடைய இரவிலே அமல் செய்கிறார்கள். பராத் இரவு என்பது தமிழ்நாடு மட்டுமல்ல, அகில இந்தியா மட்டுமல்ல, உலக அளவில் பல்வேறு இடங்களில் இந்த இரவிற்கென்றுள்ள சிறப்பை புரிந்தவர்கள் அமல் செய்கிறார்கள். இந்த இரவு சம்பந்தமாக வந்த ஹதீஸ், இந்த பலவீனம், அந்த பலவீனம், இந்த பலம், அவரு இவரு, ஆச்சா போச்சா அத்தர்பாச்சா நிறைய சொல்லி வீடியோக்கள் அனுப்பி மொத்தத்தில் என்னன்னா, தொழுகாத, மன்னிப்பு கேட்காத, நீட்டா வழக்கம் போல 1 மணி வரை நீ வந்து ஃபேஸ்புக்கில் இருந்துட்டு தூங்கிடு என்று சொல்லுவதுதான் நோக்கமோ என்னவோ.